Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஜாம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் நம்ம எக்லெஸ் வெர்ஷன்ல தான் செஞ்சிருக்கோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் லீவ்ல இருக்கிற இந்த டைம்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல மெஷரிங் கப்ல 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே அதே 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மைதா எல்லாமே சேர்த்துடலாம். இது கூட 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கணும். மெஷரிங் கப்பில் 1/2 கப் மைதா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன பட்டர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு பால், 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து மாவை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி அழகாக ரிப்பன் மாதிரி விழுகணும். இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக்கோட மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 7 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கேன். உள்ளே பட்டர் ஷீட் போட்டு அது மேலேயுமே நான் பட்டர் அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் இருந்தால் சரியாயிடும். இதை நான் அவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓடிஜியில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக நம்ம கடாயில் பேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டூத் பிக்கில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போனா இது நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ப்ளைனாக சாப்பிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்க போகிற சுகர் சிரப் நல்லா இறங்கும். இப்போது சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கில் இதை ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஒரே இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கும் மேலே நம்ம ஜாம் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்திருக்கேன். ஜாமை நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஜாம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஜாமை நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இது மேலே டெசிகேட்டட் கோகோனட் நான் சேர்த்துக்கிறேன். கோகோனட் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான். இதை நல்லா ஈவனாக நம்ம தூவி விட்டுக்கலாம். கேக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஜாம் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.